வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். அரசால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்யுமாறு குடிமைப்பணி அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுடெல்லியில் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், புதிதாக பணியில் சேரும் அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவு, மின்னணு ஆளுகை மற்றும் டிஜிட்டல் கருத்து கேட்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். யோகா பயிற்சியை தங்களது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி ஆந்திர மாநிலத்தில் யோகாந்திரா 2025 என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு ஏற்பாடுகளை பாராட்டியுள்ளார். பிளஸ் 2 பொதுத் தேர்வு எழுதியவர்களின் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்களுக்கான நகல் இன்று மதியம் வெளியிடப்பட உள்ளது என்றும், மாணவர்கள் தங்கள் விடைத்தாள் நகல்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தேர்வுத்துறை இயக்குநர் நா. லதா செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்வதற்காக 7 பிரதிநிதி குழுக்களில் 4 குழுக்கள் தங்களது பயணத்தை முடித்துக் கொண்டு வெற்றிகரமாக இந்தியா திரும்பியுள்ளன. சிவசேனா கட்சியின் ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான பிரதிநிதி குழு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், லைபீரியா, காங்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்று இன்று காலை புதுடெல்லியை அடைந்தது. நாடு முழுவதும் உள்ள சட்டப்பேரவைகளின் பொதுக் கணக்கு குழு கூட்டத்தை புதுச்சேரியில் நடத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்றும், வரும் ஆகஸ்ட் மாதம் இந்த பொதுக் கணக்கு குழு மாநாடு புதுச்சேரியில் நடைபெறும் என்றும், அப்போது நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாகவும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.